ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். இது சாதாரணமாக உள்ள ஆப்ஷன் தானடா, அதாவது முந்தி இருந்த மாதிரி இல்லாமல் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக சேஞ்சுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதாவது மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய, மேலும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் கிராஃப்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ, கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே ப்ரௌசரில் போனீங்கன்னா, அதை வந்து மானிட்டைசேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஆட்சன்ஸ்னு கொடுத்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான சேஞ்ச் பண்ணுற மெத்தடால் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சாதாரண ஒரு இப்போ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர் வந்து நியூவாக அடுத்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனால இப்போ சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து கிரியேட் பண்ணும்போது, இல்லைனா வேறு ஆட்சன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முந்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தி வந்து எல்லாருமே மானிட்டைசேஷன் கட் ஆகிரும், அண்டர் ரிவ்யூக்கும் மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். புது ஆட்சன்ஸு இல்லைனா வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் மறுபடி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அக்செப்டட், அதாவது அவங்களுடைய பாலிசிக்கெலாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸு கிரியேட் பண்ணுறது அந்த ஒரு செக்ஷனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த அண்டர் ரிவ்யூ, அதில் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மானிட்டைசேஷன் அண்டர் ரிவ்யூ, இது ரெண்டுமே டன்னு இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் மட்டும் இன் ப்ராக்ரஸ் இல்லைனா இன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனில் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்குன்னு நீங்கள் 2லேருந்து எப்படினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்க சைடில் இருந்து ஒரு 12 மணி நேரம் கிட்ட டைம் ஆகும். அந்த மாதிரி டைம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை பேருக்குனாலும், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க யாருக்குனாலும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிளான ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் மட்டுமே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுடைய மானிட்டைசேஷனில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யூடியூப் கிரியேட்டரும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நம்மளுடைய சேனல் வந்து அண்டர் ரிவ்யூக்கு போகும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் போகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று டன் ஆகியே இருக்குது. நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகியே இருக்கும். பட் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட், அது புதுசாகவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதோ எந்த மாதிரினாலும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா யூடியூப் கிரியேட்டருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மெத்தடெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இது வந்து இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட இதன் மூலிமா ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கைஸ் இவ்வளோ தான் கைஸ் இந்த அப்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை மறுபடியும் பண்ணுற மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணல. முந்தி உள்ள அப்டேட்டில் இந்த மாதிரி, அதாவது லைக் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து மறுபடியும் மாற்றும் போது உங்களுக்கு வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுலாம் டன்னாகவே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அப்ரூவ் வந்து வாங்கிட்டீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அடுத்தடுத்து அப்ரூவ் வாங்குறதுக்கு தேவையில்லை. அண்டர் ரிவ்யூக்கு மறுபடியும் போகாது, அது வந்து டன்ல இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் இன் ப்ராசஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுவும் கிரியேட் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா வித்தின் செகண்டில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் கிராஃப்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பபாஸ் யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.